நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க கிருஷ்ணன் பேசுறேன். இப்போ தான் முதல் முறையா நம்மளோட வீடியோஸ்லாம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் ட்ரேடிங் ரிலேட்டடா குடுக்குற எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வந்து டைமிங் கிடைக்கும். தென் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளோட பேர்ல நெறைய யூடியூப் சேனலும் சரி, டெலகிராம் சேனலும் சரி, நெறைய ஸ்பாம் அண்ட் தென் ஃபேக் அக்கவுண்ட்ஸ் நெறையா இருக்கு. அதுலருந்து நீங்க வந்து கவனமா இருங்க. அண்ட் தென் யூடியூப் சேனல பொறுத்தளவுக்கு நம்மளோட சேனல் வந்து ஓப்பன் ஆகி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 12 வருஷத்துக்கு மேலேயே ஆகுது. அதனால நம்மளோட கிளியர் ஹேண்டில் நேம் பார்த்தோம் அப்படின்னா, கிரிப்சன் P97 அப்படிங்கிற ஜோன் தான் இருக்கும். சப்ஸ்கிரைபர் பார்த்தோம் அப்படின்னா 12.5 அப்படிங்கிறது பிரசன்ட்டா இருக்காங்க. ஸோ இது நம்மளோட யூடியூப் சேனல். அண்ட் தென் நீங்க என்ன வந்து டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா, ஒரு வீடியோ கீழயும் சரி, ஒரு ஷார்ட்ஸ் கீழயும் சரி, என்னோட ஃபோன் நம்பரும் சரி, என்னோட டெலகிராம் ஐடி குடுத்திருப்பேன். அதுல வந்து நீங்க வந்து பார்த்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து யாருக்கும் டைரக்ட்டா இன்பாக்ஸ் பண்ண மாட்டேன். அண்ட் தென் முக்கியமா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மகிட்ட அக்கவுண்ட் மேனேஜ்மென்ட்டும் சரி, அண்ட் தென் அ அக்கவுண்ட் இன்வெஸ்ட்மென்ட்ஸும் சரி, அண்ட் தென் ட்ரேடிங் அப்படிங்கிற மாரி எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. ஸோ முழுக்க முழுக்க நம்ம வந்து ட்ரேடிங் சிக்னல்ஸ் அண்ட் தென் மென்டர்ஷிப் மட்டுமே புரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தென் இது முழுக்க முழுக்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல குடுத்துட்டு இருக்கோம். யார்கிட்டயுமே வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ண வேண்டாம். அண்ட் தென் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எந்த டவுட், எந்த கமெண்ட், எந்த கிளாரிஃபிகேஷன் எதுவா இருந்தாலும் சரி, கமெண்ட்லயும் சரி, எனக்கு டைரக்ட்டா ஃபோன் பண்ணி கூட நீங்க வந்து பேசிக்கலாம். வீணா மத்த ஃபேக் அக்கவுண்ட்லயும் சரி, ஸ்பாம் குரூப்லயுமே சரி, நீங்க ஜாயின் பண்ணி உங்களோட பணத்த வந்து லாஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறது என்னோட அன்பான வேண்டுகோள். சரி வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனா இந்த வீடியோல பார்த்துடலாம். ஆகஸ்ட் 31 கோல்டோட டீட்டெயில்ட் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இப்போ வந்து உங்களுக்கு சொல்லப் போறேன். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லாங்கா தான் இருக்கும். லாஸ்ட் வர ஸ்கிப் பண்ணாம பார்த்தீங்க அப்படின்னா, எங்கெங்க பை ஆகும், எங்கெங்க ரீடெஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது கிளியரா தெரிஞ்சு, ப்ராஃபிட்டபிளா நெக்ஸ்ட் வீக்ல நீங்க வந்து கண்டிப்பா ஏர்ன் பண்ண முடியும். அண்ட் தென் நான் குடுக்குற எல்லாமே வந்து ஃபினான்ஷியல் அட்வைஸ் மட்டும் தான். நாட் ரெக்கமெண்டட் ஃபார் எவரிஒன் டூ கேதர் ப்ராஃபிட். நான் குடுக்குறது வந்து ஒரு அனலைசிஸ் பர்ப்பஸ்க்காகவும் சரி, நீங்க எக்ஸிஸ்டிங்கா ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஒரு சப்போர்ட்டுக்காக மட்டுமே இந்த அனலைசிஸ் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? சரி, வாங்க கோல்டோட மூவ்மெண்ட் என்னவா இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயில்டா பார்த்துடலாம். டெக்னிக்கலாவும் சரி, ஃபண்டமெண்டலாவும் சரி. அண்ட் தென் லாஸ்ட் வீக் வந்து நம்ம குடுத்த ப்ரொஜெக்ஷன் வந்து நல்லாவே ஹிட் ஆயிருந்துச்சு. அண்ட் தென் அந்த அனலைசிஸ லைட்டா ஒரு ரிவ்யூ பார்த்துடலாம். ஸோ லாஸ்ட் வீக் மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். நம்ம ப்ரொஜெக்ஷன் பண்ண மாரியே மார்க்கெட் ஒரு 3359 அப்படிங்கிற ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு, ஃபர்ஸ்ட் டார்கெட் கம்ப்ளீட் பண்ணிட்டு, லாஸ்ட் வீக் ஃப்ரைடே வந்து செகண்ட் டார்கெட்டுமே ரீச் ஆயிருந்துச்சு. ஸோ கிளியரா பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸ் ஹிட் ஆயிட்டு மார்க்கெட் ஃபர்தரா ஒரு ஃபால் ஆகுறதுக்கு ரெடியா இருக்கு. கரெக்ட்டா? ஸோ அப்போ நான் நேத்து வந்து வீடியோல வீக்லி ஓவர் வியூவா பை தான் ஆகும்னு சொல்லியிருந்தேன். இந்த இடத்துல இருந்தே பை ஆகுமா? இல்ல நம்ம டார்கெட் பிரைஸ் ரீச் ஆயிருச்சு. அந்த இடத்துல லைட்டா ஒரு ரீடெஸ்ட் குடுத்துட்டு பை ஆகுமா? அப்படிங்கிறத தெளிவா சொல்லிடுறேன். சரிங்களா? அண்ட் தென் இந்த மார்க்கெட்டுன்னு இல்ல. கிரிப்டோவா இருந்தாலும் சரி, ஸ்டாக்ஸா இருந்தாலும் சரி, இந்தியன் மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, எல்லா மார்க்கெட்லயுமே வந்து டெக்னிக்கல் அப்படிங்கிறது காமன் தான். ஃபண்டமெண்டல பொறுத்தளவுக்கு தான் எல்லாமே சேஞ்ச் ஆகும். சரிங்களா? ஸோ இப்போ டெக்னிக்கல பொறுத்தளவுக்கு கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன், சார்ட் பேட்டர்ன் அப்படி எல்லாமே வரும். அது எல்லாமே பார்த்துட்டு லேட்டரா நம்ம வந்து ஃபண்டமெண்டல் பார்த்துக்கலாம். அதனால எல்லா மார்க்கெட்டுக்குமே முக்கியமானது வந்து ட்ரெண்ட் லைனு. அது அப் ட்ரெண்ட்ல இருக்கா? டவுன் ட்ரெண்ட்ல இருக்கா? இல்ல சைட்வேஸ்ல இருக்கா? அப்படிங்கிறத நம்ம வந்து கிளியரா மேட்ச் பண்ணணும். இப்போ நமக்கு மார்க்கெட் வந்து கிளியரா என்ன ட்ரெண்ட்ல இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு அப் ட்ரெண்ட் ரொம்ப நாளாவே மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 1 1/2 வருஷமாவே நமக்கு வந்து மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. அப் ட்ரெண்ட்ல நமக்கு கன்சாலிடேஷன் ஆயிட்டு இருந்துச்சு. இந்த இடத்துல பாருங்க, ஒரு கிளியரா நமக்கு ஏப்ரல் 14ல இருந்து மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு? ஒரு சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. இந்த இடத்து ஹை வந்து சைட்வேஸ்ல போயிட்டு இருக்கு. கரெக்ட்டா? இதுதான் லாஸ்ட் ஒரு ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ஒரு 6 மாசமாவே இந்த மாரி சுத்திட்டு இருக்கு. அப்போ மார்க்கெட் பாருங்க கிளியரா அதோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன ரீச் ஆகுது. அந்த ஜோன் ரீச் ஆனதும் டச் பண்ணி கீழ எங்க வந்துருது? அதோட சப்போர்ட் ஜோனுக்கு வந்துருது. ரைட்டா? அப்ப இதுதான் நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனு. சப்போர்ட் ஜோன் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதோட லோ. இது வந்து நம்மளோட சப்போர்ட் ஜோன். இப்போ மார்க்கெட் என்ன ஜோன்ல இருக்கு? கிளியரா ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. மார்க்கெட் வந்து கிளியரான ஒரு சைட்வேஸ்ல இருக்கு. சரியா? இத வந்து பக்காவா நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R1 இது வந்து சப்போர்ட். இன் பிட்வீன் கேப்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு மைனர் ரெசிஸ்டன்ஸ் ஜோனும் இருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 3420ல வந்து மார்க்கெட் ஒரு ரெசிஸ்டன்ஸ் வச்சிருக்கு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன். நம்ம ரெசிஸ்டன்ஸ் டிரா பண்ணிட்டோம். அப்ப நம்மளோட சப்போர்ட் ஜோன் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டிப்பா மென்ஷன் பண்ணணும். ரைட்டா? சப்போர்ட் ஜோன். லாஸ்ட் வீக் பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட டார்கெட் பிரைஸா இருந்தது 3400. அது நம்மளோட சப்போர்ட் ஜோனா எடுத்துக்கலாம்.
சப்போர்ட் 3400 அப்படிங்கிற சப்போர்ட்டு. 3390 அப்படிங்கிற சப்போர்ட்டா வச்சுக்கலாம். ரைட்டா? ஸோ கிளியர். இப்போ கன்சல்டேஷன் பாக்ஸ ரிமூவ் பண்ணிருவோம். இப்போ நம்மளோட சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் கிளியரா கிடைச்சிருச்சு. அது கீழ போகும்போது 3375. அத மென்ஷன் பண்ணிடுறேன். இது நம்மளோட மேஜர் ரெசிஸ்டன்ஸ். R1. இது நம்மளோட சப்போர்ட் S1. சப்போர்ட் S1. இது நம்மளோட சப்போர்ட் S2. இது நம்மளோட சப்போர்ட் S2. ஸோ இந்த ஜோனையும் பிரேக் பண்ணி மார்க்கெட் கீழ வந்துச்சு அப்படின்னா, நம்ம அடுத்தபடியா இந்த ஜோன் வரும். இது சப்போர்ட் S3. ஆனா இந்த ஜோன் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இல்ல. ஸோ நமக்கு S3 அப்படிங்கிறது தேவையில்ல. ரைட்டா? ஸோ இப்பவே உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிருக்கும். நம்ம என்ன ப்ரொஜெக்ஷன் லாஸ்ட் வீக் ஷார்ட்ஸ்ல சொல்லியிருந்தேன் அப்படின்னு. அதுக்கு மேட்ச் ஆகுற மாரி நம்ம வந்து ட்ரேட் பண்ணிடலாம். ஸோ இப்போ என்னதான் மார்க்கெட் வந்து ஒரு கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல இருந்தாலும், சைட்வேஸ்ல இருந்தாலும், ஓவரால் ட்ரெண்ட், இன் பிட்வீன் ட்ரெண்ட் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. சரிங்களா? ஸோ அத பேஸ் பண்ணி நம்மளோட ட்ரெண்ட் லைனையுமே டிரா பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளா பார்த்தோம் அப்படின்னா, மார்க்கெட் சைட்வேஸ்ல இருக்கிறதுனால இந்த ஜோன் வந்துட்டு அப்போ ஃபர்தரா மார்க்கெட் என்ன ஆகும்? ஒரு ஃபால் ஆகும் அப்படிங்கிறது நெறையோட தாட்டா இருக்கலாம். பட் என்ன பொறுத்தளவுக்கு இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இல்ல. அகைன் ஒரு ஸ்லைட் ரீடெஸ்ட் குடுத்துட்டு ஒரு டேக் ஆஃப் ஆகுறதா சான்சஸ் இருக்கு. என்ன ரீசன் அப்படிங்கிறத டீடைல்டா வீடியோல சொல்றேன். ஸோ நம்மளோட முதல் ட்ரெண்ட் லைன் வந்து மேஜர் ட்ரெண்ட் லைன் டிரா பண்ணிடலாம். ஸோ கிளியரா மார்க்கெட் பாருங்க. இந்த ஜோன்ல இருந்து ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கா? பேரலல் ட்ரெண்ட் லைன் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஜோன்ல இருந்து மார்க்கெட் கிளியரா ஒரு அப் ட்ரெண்ட்ல போயிட்டு இருக்கு. ரைட்டா? ஸோ இது வந்து நம்மளோட மேஜர் ட்ரெண்ட் லைன். இந்த ஜோன பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, ஒரு ஹையா நம்ம நினைக்கிறத விட அதிகமா 3600 அப்படிங்கிற ஜோனுக்கு கூட போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ என்ன ரீசன் பாருங்களேன். கிளியரா இது கூட நம்ம கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கலாம். இதுல வச்சாலும் பிரச்சனை இதுதான் மெயின். ஸோ ஒரு மார்க்கிங், ஒரு ஹை, அப்புறம் வந்து ஒரு லோ, இங்க ஒரு லோ, அடுத்து ஒரு ஹை, அடுத்து ஒரு லோ. ஸோ அடுத்து வந்து ஒரு ஹையா இருக்கு. இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஒரு டேக் ஆஃப் ஆறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஸோ என்ன ரீசன் அப்படின்னா, ஆ மார்க்கெட் வந்து ஒரு டபுள் பாட்டம் ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் தென் ஃபண்டமெண்டலா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு சான்சஸ் நெறையவே இருக்கு. இது மேஜர் ரீசன் பார்த்தோம் அப்படின்னா, ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத பிரேக் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து கொஞ்சம் டீட்டெயிலாவே சொல்றேன். இப்போ அப் ட்ரெண்ட்ல வந்து மார்க்கெட் கிளியரா இருக்கா? ஸோ அப்போ இங்க இருந்து மார்க்கெட் அப்படியே பூம் ஆயி 3600 போயிடுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ அப்ப இதுக்கு இன் பிட்வீன் கேப்ல நமக்கு எங்க பார்டர் இருக்கு, எங்க ரெசிஸ்டன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத தெளிவா பார்க்கணும். ஸோ இங்க இருந்து அப்ப பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா, அப்படி நிக்காமலே ஒரு 3600 போயிருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. அதுக்கு முன்னாடி ஒரு மைனர் ட்ரெண்ட் லைன டிரா பண்ணணும். ஸோ அதே ட்ரெண்ட் லைன் எடுத்துட்டோமா? ட்ரெண்ட் லைன். ஸோ இன் பிட்வீன் கேப்ல இங்க பாருங்க. ஸோ சேம் ட்ரெண்ட் லைன் டிரா பண்றோம். லோவர் ட்ரெண்ட் லைன் வந்து சேம். கரெக்ட்டா? அத எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைன பாருங்க. ஒரு ட்ரெண்ட் லைனுக்குள்ள இன்னொரு ட்ரெண்ட் லைன். கரெக்ட்டா? ஸோ அப்போ இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒபே பண்ணும் மார்க்கெட். அப்ப இங்க இருந்து அடுத்த மார்க்கெட் பிரேக் ஆகி போனா ஒரு 3510ல நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டாப். ஸோ அப்போ அடுத்த ரெசிஸ்டன்ஸும் நமக்கு கிடைச்சாச்சு. இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. ஸோ தெரியாதவங்க ரெசிஸ்டன்ஸ் இப்படி தான் டிரா பண்ணணும். ஒரு புதுசா ஒரு ஜோனுக்கு போகுது அப்படின்னா, இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து டிராப் பண்ணணும். சரியா? இது நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் R2. ஸோ அப்போ இப்போ ரெசிஸ்டன்ஸும் டிரா பண்ணியாச்சு, சப்போர்ட்டும் டிரா பண்ணியாச்சு, ட்ரெண்ட் லைனுமே டிரா பண்ணியாச்சு. அப்ப இன் பிட்வீன் கேப்ல என்ன நடக்க போகுது? மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுதா? அப்ப இங்க இருந்தே புல்லிஷ் ஆகுமா? இல்ல கொஞ்சம் கீழ வந்துட்டு புல்லிஷ் ஆகுமா? அப்படிங்கிறத ஒரு கிளியர் பாத்வே போட்டு காமிக்கிறேன்.
ஸோ மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படின்னா லாங் பொசிஷன் அப்படின்னு கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபால் ஆக போகுது அப்படின்னா ஷார்ட் பொசிஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லாங் அப்படிங்கும்போது நமக்கு வந்து பையிங் சைடுல வந்து டார்கெட் பிரைஸ் காமிக்கும். ஷார்ட் அப்படிங்கிறது நமக்கு செல் சைடுல நமக்கு வந்து டார்கெட் பிரைஸ் காமிக்கும். இது எல்லாமே வந்து புதுசா நான் பார்க்குற நண்பர்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால திரும்ப திரும்ப சொல்றேன். ஸோ லாங். மார்க்கெட் இந்த இடத்துல இருந்தே ஒரு புல்லிஷ் ஆயிடுமா? 3446ல இருந்தே ஒரு பை ஆயிடுமான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு சாத்தியம் இல்ல. என்ன ரீசன் அப்படின்னா, மார்க்கெட் எந்த மார்க்கெட்டா இருந்தாலும் சரி, ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணாம கண்டிப்பா போகாது. ஸோ பிரேக் அவுட் அப்படிங்கிறது நமக்கு கிளியரா 3420 அப்படிங்கிற ஜோன்ல ஒரு பிரேக் அவுட் குடுத்திருந்துச்சு. 3420 இத கிளியரா மென்ஷன் பண்றேன். இந்த இடத்துல 3420 அப்படிங்கிற ஜோன் 30 டூ 20 அப்படிங்கிற ஜோன பிரேக் அவுட் பண்ணிருந்துச்சு. அந்த ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ஒரு புல்லிஷ் ஆகும். ஸோ அப்போ டைரக்ஷன் வந்து லாங். இங்க இருந்து இல்ல ஒரு 3428 அப்படிங்கிற ஜோன் வந்ததுக்கு அப்புறம் ஒரு பை ஆகும். நம்மளோட முதல் டார்கெட் பிரைஸ் வந்து 3450 இருக்கும். லேட்டரா வந்து 3508 இந்த ஜோன்ல வரும்போது ஃபண்டமெண்டலா ஏதாவது ஃபேக்டர் அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிற பட்சத்துல மார்க்கெட் கண்டிப்பா டார்கெட் பிரைஸா 3596 அப்படிங்கிற ஜோனுக்கு போகும். ஸோ ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது அந்த கேண்டலோட லோவா 3402 தான் வைக்கணும். மேபி லிக்விடிட்டி கிராப் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால 3390 அப்படிங்கிறதுல நம்மளோட ஸ்டாப் லாஸ் பிரைஸ வச்சுக்கலாம். ஸோ அப்போ அதோட பாத்வே என்ன? மார்க்கெட் இந்த இடத்துல இருந்து ஒரு ஃபால் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு ஹை போயி இந்த இடத்துல போய் முட்டும். முட்டிட்டு ஒரு லைட்டா ஒரு ரீடெஸ்ட் குடுத்து இந்த அளவுக்கு ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. இல்ல இந்த இடம் வரும்போது ஒரு ஃபண்டமெண்டலா ஏதாவது நியூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நமக்கு வந்து இந்த ஜோனுக்கு மேலேயே போயிரும் நெக்ஸ்ட் மந்த். செப்டம்பர் 24க்குள்ள இந்த ஜோன் போயிடும். பட் நம்மளோட கன்ஃபார்ம் டார்கெட்லாம் இங்க இருக்கு. இது ஒரு லாங் டெர்ம் ப்ரொஜெக்ஷனா சொல்றேன். ஸோ நெக்ஸ்ட் வீக்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜோன் வரைக்கும் போறதுக்கு கன்டினியூஸா இருக்கு. மேபி இந்த ஜோன் வந்ததுக்கப்புறம் லைக் இங்க வந்ததுக்கப்புறம் ஒரு ஃபண்டமெண்டலா ஏதாவது நியூஸஸ் இருந்துச்சு அப்படின்னா, அங்கிருந்து ஒரு ரிவர்ஸ் ஆகுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு நெக்ஸ்ட் வீக் டார்கெட் பார்த்தோம் அப்படின்னா 3500 அப்படிங்கிறது கன்ஃபார்ம். ஸோ லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா 3597 இந்த ஏரியால இவ்வளோ ஷார்ட் பீரியட்ல போகுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா போகுறதுக்கு சான்சஸ் நெறையவே இருக்கு. ஸோ ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. மணி மேனேஜ்மென்ட் வந்து கண்டிப்பா ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டுமே வந்து நீங்க ஜெயிக்க முடியும். சரிங்களா? ஒருத்தருக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். என்னவா இருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜிய ஃபாலோ பண்ணிக்கணும். ப்ராப்பரா மணி மேனேஜ்மென்ட் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேட் நமக்கு லாஸ்ல முடிஞ்சாலும் 2வது ட்ரேட் நம்ம வந்து சஸ்டெயின் ஆகி வரதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கு. இது நம்மளோட லாங் டெர்ம் டார்கெட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்ப நம்மளோட என்ட்ரி ஜோன் எங்க அப்படிங்கிறதையும் கிளியரா நான் மென்ஷன் பண்ணிடுறேன். ரைட். ஸோ நம்மளோட என்ட்ரி ஜோன் பார்த்தோம் அப்படின்னா, இந்த இடத்துல 3430 அப்படிங்கிறது நம்மளோட என்ட்ரி ஜோன். ஸோ இப்ப எந்த ரீசனால இங்க வந்து என்ட்ரி ஜோன் வச்சிருக்கோம் அப்படின்னா, பிரேக் அவுட் பண்ண ஜோன மார்க்கெட் என்ன பண்ணும்? கண்டிப்பா ரீடெஸ்ட் பண்ணும். ஸோ பிரேக்டு ரெசிஸ்டன்ஸ், ரீடெஸ்ட், ரீடெஸ்ட் அண்ட் டேக் ஆஃப். டேக் ஆஃப்னா பை ஆகும் அப்படின்னு அர்த்தம். ரைட். ஸோ நான் வந்து கிளியரா இதில மென்ஷன் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஒயிட் கலர்ல போட்டுருவோமா? பார்க்கறதுக்கு ரைட். ஸோ டேக் ஆஃப் வந்து இங்கேருந்து ஆகும். ரைட்டா? நம்மளோட ப்ரொஜெக்ஷன். ஓகே. ஸோ இப்போ என்னென்ன ரீசன்னால மார்க்கெட் வந்து கிளியரா ஒரு புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்றேன். கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன பேஸ் பண்ணி நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். ஸோ மார்க்கெட் வந்து 2 விதத்துல அனலைசிஸ் பண்ணலாம். டெக்னிக்கலாவும், ஃபண்டமெண்டலாவும். டெக்னிக்கல் அப்படிங்கிறதுல கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வரும். சரிங்களா? நம்மளோட கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன்ல பார்க்கும்போது ஒரு சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல பாருங்க, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பை ஆகும்னு அர்த்தம். அத இன்னும் பார்டர் ரைட். புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில். ஸோ டபுள்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு எந்தவித கன்ஃபர்மேஷன்ஸுமே இல்ல. ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் வந்தாலே
மற்றும் கேண்டில் வந்தாலே மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ஒரு பை ஆகும்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு இமேஜஸ்ல குடுத்துக்கிறேன். ம். ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் ஒரு நல்ல ஒரு பையிங் பிரஷர வந்து நம்மளால அங்க பார்க்க முடியுது. ஸோ இந்த மாரி வரும்போது ஒரு ஸ்லைட் ரீடெஸ்ட் குடுத்துட்டு மார்க்கெட் வந்து என்ன ஆகும்? ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ அப்போ லாஸ்ட் வீக் பார்த்தீங்க அப்டின்னா, மார்க்கெட் நல்லாவே ஒரு ஒரு பையிங் பிரஷர்ல இருந்திருக்கு. ஸோ மண்டே ஓப்பனிங் வந்து ஒரு ஸ்லைட்டா ஒரு கரெக்ஷன் குடுத்துட்டு, மார்க்கெட் அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆக போகுது. ஸோ இது வந்து நமக்கு முதல் ரீசன் மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகுறதுக்கு. ஸோ 2வது ரீசன் பார்த்தோம் அப்டின்னா, இந்த இடத்துல பாருங்க, ஒரு ஹேமர் விழுந்திருக்கு. புல்லிஷ் ஹேமர் விழுந்திருக்கு. ஸோ ஒரு புல்லிஷ் ஹேமர் விழுந்துச்சு அப்டின்னா, மார்க்கெட் வந்து ஒரு ட்ரெண்டையே சேஞ்ச் பண்ணி, ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகி கொண்டு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நமக்கு ஒரு பாட்டம்ல கிடைச்சாலே மார்க்கெட் நல்லா ஒரு டேக் ஆஃப் ஆகும். நமக்கு வந்து ஒரு மிட்ல கிடைச்சனால, இன்னும் ஒரு நல்ல ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப இது வந்து நம்மளோட செகண்ட் ரீசன். புல்லிஷ் ஹேமர். ஸோ இது வந்து மார்க்கெட் ஒரு பை ஆகுறதுக்கு ஒரு பக்காவான ரீசன். இது நம்ம ஒரு 2 ரீசன் சொல்லிட்டேன். அண்ட் தென் 3வது ரீசன் பார்த்தோம் அப்டின்னா, ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் வரும். ஸோ ட்ரிபிள்ல பார்த்தோம்னா 1, 2, 3 ஒரு ட்ரிபிள் கேண்டில்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன பொறுத்தளவுக்கு நான் மேட்ச் பண்ணி பார்த்ததுல, எனக்கு ஒரு 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் ஃபார்ம் ஆகல. பட் வந்து ஃபார்ம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத மென்ஷன் பண்ணிட்டு நான் என்ன ரீசன் சொல்றேன். 3 3வது வந்து 3 ஒயிட் சோல்ஜர்ஸ். ஸோ 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சு அப்டின்னா, என்ன ஆகும் அப்டிங்கிறத மார்க்கெட்ல இல்ல, உங்களுக்கு லைவ் எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து பக்காவா ஒர்க் ஆகும். ஒரு 3 கேண்டில் வந்து கன்டினியூஸா ஒரு புல்லிஷ் கேண்டில் விழும். 4வது கேண்டில் வந்து ஒரு பீரிஷ் கேண்டில் விழுந்து, மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு டேக் ஆஃப் ஆகி இன்னும் மேல போயிட்டே இருக்கும். ஸோ லைக் இங்க பாருங்க, இதே மாரி தான். ஸோ நம்ம வந்து ப்ரொஜெக்ஷன் என்ன பண்ணியிருக்கோம், ஒரு பிரேக் அவுட் பண்ண ஜோன ரீடெஸ்ட் பண்ணிட்டு மார்க்கெட் என்ன ஒரு புல்லிஷ் ஆகும். அப்போ இத பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது, மண்டே கேண்டில் ஓப்பனிங் வந்து ஒரு பீரிஷ்ல விழுந்து, செவ்வாய்க்கிழமை என்ன ஆகும், ஸ்வங்கின்னு ஒரு 4430ல இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது என்னோட நோக்கம். என்ன காரணம் அப்படின்னா, இந்த டபுள் டாப் பேட்டர்னே ஒர்க் ஆகல. எதனால ஒர்க் ஆகல அப்படிங்கிறத இன்னும் அடுத்த ஒரு நிமிஷத்துல சொல்றேன். ஸோ இப்போ டெக்னிக்கலா பார்க்கும்போது சிங்கிள் கேண்டில்ஸ்டிக்ஸ்ல வந்து ஒரு புல்லிஷ் மொமெண்டம் கேண்டில் அதாவது அந்த 2வது ரீசன் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஒரு புல்லிஷ் ஹேமர் விழுந்திருக்கு. 3வது பார்க்கும்போது 3 ஒயிட் சோல்ஜர்ஸ் டெக்னிக்கலா. ஸோ 4வது வந்து டெக்னிக்கலே சார்ட் பேட்டர்ன பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். சரிங்களா? சார்ட் பேட்டர்ன் அப்டின்னா, மார்க்கெட் வந்து அசெண்டிங் பேட்டர்ன்ல இருக்கு. அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் பேட்டர்னு, டபுள் டாப்பு, புல்லிஷ் அது மாரி எக்கச்சக்க பேட்டர்ன் இருக்கு. ஸோ நமக்கு அதுல கிடைச்சிருக்க பேட்டர்ன் அப்டின்னா, வி பேட்டர்ன் கிடைச்சிருக்கு. ஒரு வி பேட்டர்ன் என்ன அப்டின்னா, ஒரு ஒரு ஹைல இருந்து ஒரு லோக்கு வந்துட்டு, ஒரு ஹைல இருந்து லோக்கு வந்துட்டு, அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணி, ஒரு நெக் லைன் கிரியேட் பண்ணி அகைன் என்ன பண்ணுவோம், அந்த ஹைக்கு மேலயே ஒரு ஹை வச்சு போயிட்டே இருக்கும். ரைட்டா? ஸோ இது வந்து சிம்பிளா வந்து ஒரு வி பேட்டர்ன் அப்டிங்கிறத சொல்லிடலாம். ஸோ இப்போ உங்கள பொறுத்தளவுக்கு இதுல வி பேட்டர்ன் எங்க தெரியுது அப்டிங்கிறத சொல்லுங்க. என்ன பொறுத்தளவுக்கு வி பேட்டர்ன் ஃபார்மேஷன் ஆக போகுது அப்டின்னு கிளியரா தெரிஞ்சுச்சு. ஸோ அத இப்போ நான் உங்களுக்கு சார்ட் பேட்டர்ன்ல காமிச்சிடுறேன். அதாவது ஒரு பாத்வேவ போட்டு காமிச்சிடுறேன். இந்த இடத்துல ஒரு கிளிக் பண்ணிட்டு, ரைட். ஸோ இந்த இடத்துல பாருங்க, மார்க்கெட் ஃபாலோ ஆகுதா? ரைட். இங்க இருந்து ஒரு டேக் ஆஃப் ஆயிட்டு. இதுவே நமக்கு வந்து ஒரு வி ஃபார்மேஷன் ஆயிருச்சு. ஸோ இங்க இருந்து என்ன ஆகும் மார்க்கெட் ஒரு ஸ்லைட்டா ஒரு 10 பிப் 100 பிப் மேல போயிட்டு, இங்க இருந்து ஒரு ஃபால் ஆகும். ஃபால் ஆகி ஒரு டேக் ஆஃப். இதுல கலர் வந்து மாத்தி காமிக்கிறேன். ரைட். இது தெரியலையே ஒழுங்கா. வேற கலர் வச்சுக்கிறேன். மஞ்சள். ஓகே. ஸோ ஓரளவுக்கு தெரியுது. இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, இதுவும் தெரியலையா? ரைட் ஒயிட். ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்டின்னா, மார்க்கெட் கிளியரா பாருங்க. ஒரு ஹைல இருந்து ஒரு லோ வருதா? அகைன் ஒரு ஹை கிரியேட் பண்ணிட்டு, ஒரு கிளியரா ஒரு நெக் லைன் வந்துட்டு ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ இந்த இடத்துல பாருங்க ஒரு நெக் லைன் வந்துட்டு டேக் ஆஃப் ஆகுதா? ஸோ அப்ப நம்மளோட நெக் லைன் எங்க இருக்கு? இதுதான் நம்மளோட நெக் லைன். சரியா? பிரேக் அவுட் ரெசிஸ்டன்ஸ் தான் நம்மளோட நெக் லைன். ஆட் நெக் லைன் கூட மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக் லைன். ஸோ அப்போ நமக்கு வி பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன்ஸுமே நமக்கு ரொம்ப கிளியரா கிடைச்சதுனால, மார்க்கெட் சார்ட் பேட்டர்ன்ல நல்ல ஒரு பை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு.
ஃபார்மேஷன் ஆஃப் வி பேட்டர்ன். ஓகேங்களா? ஸோ இதையுமே நம்ம கிளியரா மென்ஷன் பண்ணிட்டோம். ஸோ இப்ப டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் கிளியரா ஒரு புல்லிஷ் ஆகுது அப்படிங்கிறத சொல்லிட்டோம். இன்னொரு சார்ட் பேட்டர்ன பாருங்க. இந்த ஏரியால பாருங்களேன். ஒரு கிளியரா ஒரு எப்படி சொல்றது? ஒரு ட்ராக் மாரி கிரியேட் ஆயிட்டு இருக்கு பாருங்க. அது எப்படி எனக்கு இது ஹைலைட் பண்றதுன்னு தெரியல. ம். ஸோ இந்த ஏரியாவ பாருங்க. ஒரு பாக்ஸ் மாரியே போயிட்டு இருக்கா? ஒரு ரேலியா? ஸோ ம். இந்த இடத்துல இங்க இருந்து ஒரு கோடு, இங்க ஒரு கோடு. ரைட். என்னடா இது? ரைட். இங்க இருந்து ஒரு கோடு போகுது. மார்க்கெட்டு இதுக்குள்ளேயுமே என்ன ஆகுது? ஒரு பாத்வே தான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கு. இங்க பாருங்க இப்படி இங்க இருந்து என்ன ஆகும்? நெக்ஸ்ட் வீக்ல இங்க இருந்து மேல போயிட்டு அந்த வி பட்டன் ஓப்பன் பண்ணி அகைன் ஒரு டேக் ஆஃப் ஆகும். ஸோ அப்போ மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு டிராயிங் அப்படிங்கிறதையும் கிளியரா வந்து நம்மளால பார்க்க முடியுது. இந்த டாட்டட் லைன் வச்சு நீங்க மேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ ஓவராலா பார்த்தோம் அப்படின்னா, டெக்னிக்கலாவும் சரி, பையிங் ஆகுறதுக்கு எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்கு. சரிங்களா? XAUSD ஸ்லாஷ் கோல்டோட வீக்லி பை ப்ரொஜெக்ஷன். டேட் பார்த்தோம் அப்படின்னா 31/08/25. இத கொஞ்சம் பெருசா கொஞ்சம் காமிச்சுக்கிறேன். ரைட்டா? ஸோ இப்ப வந்து டெக்னிக்கலா என்னென்ன ரீசனால மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஷ் ஆகும் அப்படிங்கிறத எனக்கு தெரிஞ்ச மாதிரி பக்காவா சொல்லிட்டேன். இதுல உங்களுக்கு டவுட் இருக்கு, கமெண்ட் இருக்கு, கிளாரிஃபிகேஷன் இருக்கு, எதுவா இருந்தாலும் கண்டிப்பா எனக்கு வந்து கூப்பிடுங்க. இத மென்ஷன் இந்த மேஜர் ட்ரெண்ட் லைன். மேஜர் ட்ரெண்ட் லைன். இதனோட மேஜர் ட்ரெண்ட் லைனு. அப்புறம் இது நம்ம மைனர் ட்ரெண்ட் லைனு. இது நம்மளோட மைனர் ட்ரெண்ட் லைன். ரைட்டா? ஸோ இந்த ட்ரெண்ட் லைனுக்குள்ளேயே தான் மார்க்கெட் ஓடிட்டு இருக்கு. ஸோ அது நம்மளால கிளியரா பார்க்க முடியுது. எந்த கலர் போட்டாலும் மேட்ச் ஆகாது போலயே. ரெட் டார்க் அடிச்சு விட்டுருவோம் கொஞ்சம் போல்டா. ரைட். ம். ஸோ கிளியரா வந்து மேட்ச் ஆயிருக்கு. இது ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறேன் தம்ப்நெயில் போடுறதுக்கு. ரைட்டா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? டெக்னிக்கலா பார்த்தாச்சு. ஃபண்டமெண்டலா என்னென்ன ரீசனால கிளியரா மார்க்கெட் புல்லிஷ் ஆக போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஃபண்டமெண்டல் அப்படின்னா ஒண்ணுமே இல்ல. நமக்கு வர நியூஸ் பேஸ் பண்ணி எக்கனாமிக்கல் ஃபேக்டர் அதாவது இந்த கோல்டுல வந்து ரொம்ப விளையாடுறது பார்த்தோம் அப்படின்னா ட்ரம்ப், அப்புறம் புத்தின். ஸோ இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் அண்ட் தென் வார் இஷ்யூஸ் தான் ரொம்ப இம்பாக்ட் ஆயிட்டு இருக்கும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு நியூஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ கோல்டு இருக்கு பார்த்தீங்களா? இத கிளிக் பண்ணீங்கன்னா, போன வாரம் என்ன நடந்துச்சு? அடுத்த வாரம் என்ன நடக்க போகுது? அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே கிளியரா தெரிஞ்சிரும். ஸோ இதுல பார்த்தோம் அப்படின்னா, XAUSD கோல்டு ஒரு 5% வந்து பாப் அப் ஆயிருக்கு. பாப் அப் அப்படின்னா மேல போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். ஸோ கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த மாசத்துல கோல்டு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கா இருக்கு. ஆகஸ்ட்லயே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 5% அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? அந்த இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, ஃபெட் டிராமா ஃபியல்ஸ் டிமாண்ட். அதாவது ஃபெட்ல வந்து அந்த ஃபெடரல் ரிசர்வ் பேங்க்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாம ஒரு குதர்க்கமா ஒரு குழப்பங்கள் ஓடிக்கிட்டு இருக்கிறதுனால, அதுவுமே ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா மாரியே போயிட்டு இருக்கு. ஸோ அத கொஞ்சம் டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்றேன். இதுல ட்ரம்ப் உங்களுக்கு ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. ட்ரம்ப் வந்து லிசாகுக்கு வந்து வேலையில அதாவது ஃபெட் சேர்மன் போஸ்டிங்ல இருந்து தூக்கிட்டு, இன்னொரு ஆள வைக்கிறாரு. அதாவது இப்போ ரிசர்வ் பேங்க்ல இருந்து ஒரு ஆளையே நம்ம வந்து தூக்கிட்டு வைக்கிறோம் அப்டின்னா, அப்ப அங்க என்ன இருக்கும்? அங்க வந்து ஒரு அ ஊழல் ஆட்சியோ ஏதோ நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இப்ப சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், மத்திய அரசோ ஏதோ இருக்கு அப்டின்னா, அங்க உள்ள ரிசர்வ் பேங்க்ல உள்ள ஆட்களையும் சரி, ஆ எலக்ஷன் கமிஷன் சரி எல்லாத்தையுமே வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே ரூல் பண்ண முடியுது அப்டின்னா, அது ஏதோ ஒரு சிக்கல்ல தான் முடிய போகுது அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு குதர்க்கமா போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு மேஜரான ரீசன் யுஎஸ் எக்கனாமிக்ல ஒரு ஃபெட் வந்து ஒரு கொஸ்டின் ஆகி போயிட்டே இருக்கிறதுனால. அண்ட் தென் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ரிலேட்டடா வந்து ஆம் வாக்குவாதங்களும் ஹைகோர்ட்லயும் சரி, சுப்ரீம் கோர்ட்லயுமே போயிட்டு இருக்கு. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான விஷயம். அண்ட் தென் இது மட்டும் தான் ரீசனா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இல்ல. லாஸ்ட் வீக் ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு கோர் சிபிஐ அ பிசிபி நியூஸஸ் வந்ததுன்னு நெனைக்கிறேன். ஸோ அது வந்து பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து நெகட்டிவா வந்ததுனால, கோல்டு வந்து என்ன ஆயிருந்துச்சு, ஒரு நல்ல ஒரு பையா இருந்துச்சு. நமக்கு கிளியரா நெறைய டைம் சொல்லியிருக்கேன். நமக்கு வர நியூஸ் வந்து ஒரு நெகட்டிவா வந்துச்சு அப்படின்னா, கோல்டு வந்து கண்டிப்பா ஒரு புல்லிஷ் ஆகும். பாசிட்டிவா வந்துச்சு அப்படின்னா, கோல்டு வந்து கிளியரா ஒரு ஃபால் ஆகும். இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஃப்ரைடே 29ஆம் தேதி கோர் பிசிபி வந்து பார்த்தோம் அப்படின்னா, நியூட்ரலா வந்துருந்துச்சு. கோல்டு ட்ரேட் பேலன்ஸ் வந்து நெகட்டிவ் வந்ததுனால, மார்க்கெட் இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருந்துச்சு. சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு சம் ஆஃப் த ரீசன்ஸ் தான்.
அந்த லேட்டரா பார்த்தோம் அப்படின்னா, டாலர் வீக்கெண்ட்ஸ் பூஸ்டிங் த புல்லியன் சப்பிள். ஆ நெறைய டைம் சொல்லியிருக்கேன். DXY பேஸ் பண்ணி கோல்டு வந்து மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்னு. DXY வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, கோல்டு வந்து புல்லிஷ் ஆகும். அண்ட் தென் கோல்டு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னா, DXY வந்து பை ஆகும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ DXYமே நமக்கு வந்து ரொம்பவே வீக் ஆயிருந்துச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு ஜூலைல இருந்து ஒரு 2.2% அப்படிங்கிறது லோவரா இருக்கு. அண்ட் தென் ஒரு அமெரிக்காவுக்கு ஒரு பணவீக்கத்தையுமே கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அப்ப கோல்ட வந்து ஒரு கம்மியான ரேட்டுக்கு வாங்குறதுக்கு ஃபாரினர்ஸ்க்கு நெறைய சான்சஸ் கிடைச்சதுனால, கோல்டோட பையிங் டிமாண்ட் இன்கிரீஸ் ஆனனால தான் கோல்டு இந்த அளவுக்கு ஒரு புல்லிஷ் ஆயிருக்கு. ஸோ ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இந்த ஃபெட்டோட கவர்னர் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தாரு அப்படிங்கிறது. இது பேஸ் பண்ணி நமக்கு வந்து கோர்ட்ல வாய்தா அந்த மாரிலாம் பிரச்சனை போயிட்டு இருக்கு. ஸோ இதுவுமே நம்ம வந்து ஒரு சைடு பார்க்க வேண்டியிருக்கு. அண்ட் தென் டெக்னிக்கலா பார்க்கும்போது நமக்கு டபுள் பாட்டம் நெறைய இடத்துல ஃபார்ம் ஆயிருக்கு. அதனால மார்க்கெட் வந்து இன்னொரு செல் ஆகும் அப்படிங்கிறது நெறைய பேரோட மைண்ட் செட்ல இருக்கலாம். என்னதான் அந்த மைண்ட் செட் இருந்தாலும், நமக்கு மூவிங் ஆவரேஜ் பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 50 டே மூவிங் ஆவரேஜும் சரி, 100 டே மூவிங் ஆவரேஜும் சரி, 200 மூவிங் ஆவரேஜும் சரி, ஒரு நல்ல ஒரு பையிங்க்கு நல்ல மூவ்மெண்ட் குடுத்திருக்கு. ஸோ இந்த இடத்துல ஒரு 3450 அப்படிங்கிற ஜோன சஸ்டெயின் பண்ணி மேல பிரேக் பண்ணி மேல போயிருச்சு அப்படின்னா, கண்டிப்பா 3800 அப்படிங்கிறது ஒரு ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை டார்கெட்டா ரீச் ஆகும். இதுக்கு மேலயுமே டார்கெட் கண்டிப்பா போகுறதுக்கு சாத்தியங்கள் கொஞ்சம் இல்ல எக்கச்சக்கமே இருக்கு. சரிங்களா? அந்த இன்னொரு விஷயம் நம்ம DXY வந்து ஓரலா ஒரு அனலைசிஸ போட்டுருவோம். ரொம்ப இன் டெப்த்தா போ வேண்டாம். DXY. ஸோ DXY பார்த்தோம் அப்டின்னா, நான் ரொம்ப நாளுக்கு முன்னாடி அனலைசிஸ் பண்ண மாரியே ஒரு நல்ல ஒரு ஃபால் ஆயிட்டு இருக்கு. ஸோ அப்போ DXY நெக்ஸ்ட் ஸ்டாப் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கு. 94.990 அப்படிங்கிற ஜோனுக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இன்னும் ஒரு ஃபால் ஆகுறதுக்கு சான்சஸ் ரொம்பவே இருக்கிறதுனால, DXY இன்னும் வீக் ஆகும். கோல்டு வந்து பை ஆயிட்டே இருக்க போகுது அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு சின்ன அப்டேட். சரிங்களா? ஸோ இந்த மாரி அப்டேட்ஸ் வேணும், இந்த மாரி தகவல் வேணும், இது மாரி டவுட்ஸ் எதுவும் இருக்கு அப்படின்னா, மறக்காம டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் தென் நம்ம யாருக்கும் டைரக்ட்டா இன்பாக்ஸ் பண்றது கிடையாது. சரிங்களா? ஓகே. ஸோ கோல்டோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது எல்லாமே தெளிவா சொல்லியிருக்கேன். எங்கெங்க பை பண்ணணும், எங்கெங்க செல் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து மார்க்கெட் ஒரு நல்ல ஒரு பை ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஆ ஸோ எல்லாரும் வந்து கவனமா ட்ரேட் பண்ணுங்க. ப்ராப்பரா ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்க. எந்த மாரி இருந்தாலும் சரி. ஸோ இந்த மாரி அடுத்த ஒரு நல்ல அப்டேட்ஸ் அண்ட் தென் அடுத்த ஒரு நல்ல அனலைசிஸ்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கிரிப்சன். நன்றி, வணக்கம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க.